கலந்தாலோசனையும் செய்யப்படவில்லை என்கிற அதிர்ச்சிகரமான செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. காசாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அமைப்புகளோடும் இது தொடர்பாக பேசப்படவில்லை. காசாவில் நாங்க இதை பண்ண போறோம், பண்ணவா வேணாமா எதையுமே அவங்க கேட்கல, கருத்து கூட சொல்லல. அவர்களாக முடிவெடுத்து இதை அறிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த பீஸ் கமிட்டியில இஸ்ரேல் இணைக்கப்பட்டிருக்கிறது. அதிலே சென்று சவுதி அரேபியாவும் இணைந்திருக்கிறார்கள். அதே போன்று கத்தர், துபாய் எல்லா அரபு நாடுகளும் இணைந்திருக்கிறார்கள். வியாழக்கிழமை கனடாவுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை வாபஸ் வாங்குவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தார். ஏன்னா கனடாவினுடைய பிரைம் மினிஸ்டர் கடுமையாக டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக பல கருத்துக்கள் இந்த கிரீன்லாந்து விவகாரத்தில் எல்லாம் சொன்ன காரணத்தினால உடனே நீங்க வந்து சேரக்கூடாது, உங்களுக்கு நாங்கள் அழைப்பு விடுக்கவே இல்லை. காசா பீஸ் கமிட்டி, ஆனா காசாவை பத்தி எதுவுமே கிடையாது அதுல. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி வந்த ஒரு மாபெரும் யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு இன்றோடு 105வது நாளை நாம் கடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் என்னவெல்லாம் நடக்கிறது காசாவில், காசாவை ஒட்டிய சர்வதேச நிலப்பரப்பில் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், நேற்றைய நம்முடைய வீடியோவில் காசாவுக்கான ஒரு புதிய அபிவிருத்தி திட்டத்தை அமெரிக்கா அறிவித்திருக்கிறது. காசாவினுடைய பீஸ் கவுன்சிலோடு சேர்த்து இது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் காசா மக்களுக்கு இதிலே இடமில்லை என்கிற தரவுகளை நம்ம உங்களுக்கு சொல்லியிருந்தோம். அதனுடைய அப்டேட்டடாக இன்றைக்கு பல செய்திகள் வெளியாகி இருக்கிறது. காரணம் என்னன்னா, சுவிட்சர்லாந்தினுடைய தலைநகரில் நடைபெற்ற பொருளாதார உச்சி மாநாட்டில் தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த ஆவணங்களை எல்லாம் வெளியிட்டார். அதற்கு பிறகு அவருடைய மருமகன் ஜார்ஜ் குஷ்னர் காசாவினுடைய அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பான செய்திகளை எல்லாம் வெளியிட்டார். முதல்ல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஜார்ஜ் குஷ்னரை பொறுத்தவரையில அவர் ஒரு ரியல் எஸ்டேட் பிசினஸ் மேன். அவரை பொறுத்தவரையில் அவருக்கு எந்த நிலமாக இருந்தாலும் அதை எப்படி விற்கிறதுங்கிறத பற்றி தான் அவருடைய யோசனை இருக்கும். அதை இந்த மாநாட்டிலும் கூட அவர் வெளிப்படையாகவே சொல்லுகிற காட்சிகளும் பதிவாகி இருக்கிறது. இந்த நிலையில தான் இந்த திட்டத்தில் கடலோர சுற்றுலா மையங்கள், சுதந்திர வர்த்தக மையங்கள், அதே போன்று மிக பிரம்மாண்டமான 150க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் இப்படியெல்லாம் உருவாக்கப்பட்டு வேலை வாய்ப்புகளும் உருவாக்கப்படும் என்கிற செய்திகள் பதிவாகி இருக்கிறது. ஜார்ஜ் குஷ்னர் வெளியிட்ட அந்த அறிக்கையில் இதெல்லாம் சொல்லப்படுகிறது. இதுதான் அவங்க வெளியிட்ட அந்த பிளான் அடங்கிய காட்சிகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க. வேர்ல்டு எக்கானமிக் ஃபாரமில் தான் இது வெளியிடப்படுகிறது. இந்த நிலையில தான் காசா மக்களிடம் இது தொடர்பாக எந்த ஒரு கலந்தாலோசனையும் செய்யப்படவில்லை என்கிற அதிர்ச்சிகரமான செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. காசாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அமைப்புகளோடும் இது தொடர்பாக பேசப்படவில்லை. காசாவில் நாங்க இதை பண்ண போறோம், பண்ணவா வேணாமா எதையுமே அவங்க கேட்கல, கருத்து கூட சொல்லல. அவர்களாக முடிவெடுத்து இதை அறிவித்திருக்கிறார்கள். எனவே நாங்க சொல்றதை நீங்க கேட்கணும், நாங்க வெளியே போகணும் வெளியே போகணுமே தவிர நீங்கள் கருத்து சொல்வதற்கு யார் என்கிற ரீதியாகத்தான் இந்த திட்டத்தை அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது. இந்த திட்டத்தில் இணைந்திருக்கக்கூடிய அரபு நாடுகளை நினைக்கும் போது அந்தோ பரிதாபம் என்கிற நிலையாகத்தான் இருக்குது. ஏன்னா இதை காசா மக்கள்கிட்ட ஒரு வார்த்தை பேசாம கொண்டு வர்றாங்க. இதை ஒரு கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு அனைத்து நாடுகளும் இணைந்திருக்கிறது என்றால் அந்த நாடுகளுடைய நிலை எப்படி இருக்கும்? உதாரணமாக இந்த பீஸ் கமிட்டியில் இஸ்ரேல் இணைக்கப்பட்டிருக்கிறது. அதிலே சென்று சவுதி அரேபியாவும் இணைந்திருக்கிறார்கள். அதே போன்று கத்தர், துபாய் எல்லா அரபு நாடுகளும் இணைந்திருக்கிறார்கள். இதில் பியூட்டி என்னன்னு கேட்டால், இந்த கமிட்டியில் இணையக்கூடியவங்க 1 பில்லியன் USD செலுத்தணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு. நிரந்தர உறுப்பினர்களாக ஆக வேண்டும் என்றால், நிரந்தர உறுப்பினர்னா ஐநா வீட்டோ பவர் கொண்ட 5 நாடுகள் மாதிரி இதுல ஃபுல் பவரோட நீங்க இருக்கணும்னு சொல்லி சொன்னா, அதற்கு நீங்க என்ன பண்ணணும்னா 1 பில்லியன் அமெரிக்க டாலர்களை வைப்பு தொகையாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிற நேரத்தில் இந்த வைப்பு தொகையில இஸ்ரேலுக்கு விதிவிலக்கு. இஸ்ரேல் வைப்பு தொகை செலுத்த தேவையில்லை. அப்ப இஸ்ரேல் செலுத்த தேவையில்லை. ஏன்னா அவன் தான் முழுக்க காசாவை அழிச்சவன். காசா பீஸ் கமிட்டிக்கு 1 பில்லியன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கைகட்டி பார்த்துக்கிட்டு இருந்த அரபு நாடு எல்லாமே 1 பில்லியன் கொடுக்கணும், எல்லாத்துக்கும் நாங்கள் ஓகேன்னு இவங்களும் தலையாட்டி இருக்கிறாங்கன்னா இவர்களுடைய அடுத்த கட்ட நிலை எப்படி இருக்கும் என்பதை நாம் யோசிக்க வேண்டி இருக்கிறது. இதற்குள்ள 1 லட்சம் வீடுகள், அபார்ட்மெண்ட்டுகள் அடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஜார்ஜ் குஷ்னர் நேற்று தன்னுடைய அறிவிப்பில் சொல்கிறாரு. ஆனால் இந்த 1 லட்சம் அபார்ட்மெண்ட்டுகளும் யாருக்கு என்கிற கேள்வி இருக்குது. ஏன்னா அவருடைய அறிவிப்பிலேயே அடுத்ததாக மகாசி முகாம், அது போன்ற நிறைய அகதி முகாம்களை நாங்கள் டெவலப் பண்ண போகிறோம்ங்கிறாங்க.
1,00,000 வீடுகள் கட்ட போறோம்னா எதுக்கு அகதி முகாம் என்கிற கேள்வி வருகிறது. அகதி முகாமும் இணைந்துதான் வருகிறது என்றால் இந்த 1,00,000 வீடுகளில் இருக்க போகிறவர்கள் அமெரிக்கர்களோ அல்லது வேறு நாட்டை சேர்ந்தவர்களோவே தவிர காசாவினுடைய மக்கள் அல்ல. அவங்க வலம மாதிரி அதே முகாம்ல தான் அதே கூடாரத்துக்குள்ள தான் இருக்க போறாங்கிறது திட்ட தெளிவாக தெரிகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. எக்ஸ்ட்ரா இதுல விமான நிலையம் எல்லாம் நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் கொண்டு வரப்படும் என்று சொல்லியிருக்காங்க. இது எதுவுமே காசா மக்களுக்கு பலன் தரக்கூடிய ஒன்று அல்ல என்கிற காட்சியை நம்ம பார்க்க முடிகிறது. இப்படியான சூழல்ல தான் இந்த அறிவிப்பை டொனால்ட் ட்ரம்ப் கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணத்திலேயே காசாவுக்குள்ள இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் 11 காசாவினுடைய அப்பாவிகளை கொன்று குவித்திருக்கிறது. அதில் 3 பேர் குழந்தைகள், இன்னும் 3 பேர் பத்திரிகையாளர்கள். உலக அளவில் பத்திரிகையாளர்களை பாதுகாக்கணும்னு பேசக்கூடிய அமெரிக்கா இஸ்ரேலுக்கு துணையாக இருக்கிறது. இஸ்ரேல் அமெரிக்க அதிபர் பேசிக் கொண்டிருக்கும் போதே 3 பத்திரிகையாளர்களை கொண்டிருக்கிறது. 3 குழந்தைகள் உட்பட 11 பேர் அதே நாளில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு முழுமையான யுத்த நிறுத்தம், உண்மையான யுத்த நிறுத்தம் ஒன்று நான் காசாவுக்கு கொண்டு வந்திருக்கிறேங்கிறார். உண்மையான யுத்த நிறுத்தமாக இருந்தால் யுத்த நிறுத்தமாக இருக்கணும். ஆனால் அங்கே அப்பாவிகள் கொல்லப்படுகிறார்கள். இதையெல்லாம் கைதட்டி கொண்டு வேடிக்கை பார்க்கிறது அரபு நாடுகள் என்கிற நிலை தான் நமக்கு கவலையாக இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதே போன்று வியாழக்கிழமை கனடாவுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை வாபஸ் வாங்குவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தார். ஏன்னா கனடாவினுடைய பிரைம் மினிஸ்டர் கடுமையாக டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக பல கருத்துக்களை இந்த கிரீன்லாந்து விவகாரத்தில் எல்லாம் சொன்ன காரணத்தினால உடனே நீங்கள் வந்து சேரக்கூடாது, உங்களுக்கு நாங்கள் அழைப்பு விடுக்கவே இல்லை, அவங்க அழைச்சா கூட போக மாட்டாங்க, ஆனால் நாங்கள் அழைப்பு விடுக்கலை என்று சொல்லி அதை வாபஸ் பெற்ற காட்சிகளும் நடந்தேறி இருக்கக்கூடிய நேரத்தில் ஜார்ஜ் குஷ்னர் பேசும்போது அமெரிக்க அதிபருடைய மருமகன், அவர் ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்மேன், காசாவில் இந்த நிலங்களை எல்லாம் கூறு போட்டு விற்கிறதுக்காக வேலை பார்க்கக்கூடிய அந்த கண்ட்ரக்கை இவர் தான் பண்ண போறாரு. அவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, நான் இயற்கையாகவே ஒரு ரியல் எஸ்டேட் பிசினஸ் மேனாக இருக்கிறேன். கடல்ல இருக்கக்கூடிய இந்த இடத்தை பாருங்க. அவர் என்னன்னா காசாவை இந்த திரையில காசாவினுடைய காட்சிகளை காட்டித்தான் அவர் சொல்றாரு. கடல் பகுதிகளில் மத்தியதரை கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த நிலத்தை நீங்க பாருங்க, எவ்வளவு அழகாக இருக்குது. இந்த அழகான சொத்தை நாம விற்ற முடியுமா? இது பலருக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த காசாவினுடைய நில அமைப்பை பார்த்து என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்தை நம்ம விட்டு கொடுக்க முடியாது, இதுல வந்து நிறைய வேலைகள் நம்ம பார்க்கலாம் என்று சொல்லித்தான் சொல்லிட்டு இதுல பிளான் பி எதுவுமே எங்கள்கிட்ட கிடையாது, ஓப்பனாகவே இதுதான் பிளானுங்கிறாரு. பிளான் பி எல்லாம் வைக்கல, ஓப்பனாகவே உங்களுக்கு இடம் கிடையாது காசா மக்களுக்கு, நாங்கள் தான் அதை கையகப்படுத்த போறோம்ங்கிறத மிக தெளிவாக சொல்லுகிற அதே நேரம் இந்த விவகாரத்தில் காசாவினுடைய மக்களுக்கு சொத்துக்களோ நில உரிமைகளோ எதுவுமே இந்த பேச்சுவார்த்தைகளில் சொல்லப்படவில்லை, இந்த ஆவணங்களில் எதுவுமே கிடையாது. எனவே காசா மக்கள் மிக தெளிவாக தனித்து விடப்பட்டிருக்கிறார்கள் என்பது திட்டவட்டமாக தெரியக்கூடிய ஒன்றாக இருக்கு. இன்னும் சொல்ல போனால் இந்த பீஸ் கவுன்சில் அமைதி வாரியத்தின நிலைமைகள் எப்படி என்று ஒரு 11 பக்க ஆவணம் வெளியிடப்பட்டிருக்கு. இந்த 11 பக்க ஆவணத்தில் காசாவை பற்றி எங்குமே குறிப்பிடப்படவில்லை. காசா பீஸ் கமிட்டி, ஆனால் காசாவை பற்றி எதுவுமே கிடையாது. அதில் இருக்கிறது எல்லாம் என்னன்னா, எங்கள் இந்த கமிட்டிக்கு சேரணும்னா 1 பில்லியன் தரணும், இந்த நாடு சேருங்க, இவங்களுக்கு இப்படி தான் நாங்கள் உங்களை சேர்த்துக்கிறோம் என்று சொல்லி ஐநாவுக்கு போட்டியாக ஒரு அமைப்பை உருவாக்குறதுக்குரிய வேலை தான் அதில் இருக்கே தவிர காசா டெவலப்மெண்ட் சம்பந்தமாக எந்த கருத்துக்களும் அதிலே சொல்லப்படவில்லை என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சமாக இருப்பதையும் நம்ம பார்க்க முடிகிறது. இதே நேரத்தில் காசாவை ஆளுகிற பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இந்த திட்டத்தை முழுமையாக கண்டித்திருக்கிறார்கள். இது யாரோடும் பேசாமல் கொண்டு வருகிற இந்த திட்டம், காசா மக்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், இதை நாங்கள் எதிர்த்து நிற்போம், இதை நிறைவேற்றுவதற்கு அனுமதிக்க மாட்டோம், இந்த திட்டத்தை நாங்கள் எதிர்த்து நிற்போம் என்று சொல்லி வெளிப்படையாகவே பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். எதிர்த்து நிற்போம்னா அவங்க எப்படி நிற்க போறாங்க? பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண போறாங்களா, இல்லை காசாவினுடைய ஃபோர்ஸஸ் மீண்டும் சண்டை பிடிக்க போகிறார்களா என்கிற கேள்விகளுக்கு மத்தியில் ஜார்ஜ் குஷ்னர் நேற்று பேசும்போது, முதல்ல நாங்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை நிராயுதபாணியாக்குவோம், அவங்கள்ட்ட இருந்த ஆயுதங்களை எல்லாம் கலைய செய்வோம், கலைய செஞ்சுட்டு தான் இந்த ப்ராஜெக்டே நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறாரு. அதற்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஒப்புக்கொள்ளவில்லைங்கிறது நமக்கு தெரியும், ஆயுதங்களை கலையவே மாட்டோம்ங்கிறாங்க. எனவே இந்த திட்டம் எவ்வளவு சாத்தியம் என்கிற கேள்விகள் எல்லாம் நமக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய
மிகப்பெரிய பரபரப்பு சர்வதேச மட்டத்திலும் மத்திய கிழக்கிலும் தொற்று கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். அது என்ன பரபரப்பு என்று சொன்னால், அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி யுத்த கப்பல்கள் மத்திய கிழக்கை நோக்கி மிக தெளிவாகவே வருகிற காட்சிகள் பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக USS ஆப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி கப்பல் அதனுடைய குழுவோடு மத்திய கிழக்கு நோக்கி நகர்ந்து வரக்கூடிய காட்சிகளை வெள்ளை மாளிகை உறுதிப்படுத்தி இருக்கிறது. ஆமா, எங்களுடைய ராணுவம் மிடில் ஈஸ்டுக்கு போறாங்க என்கிற செய்திகள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு எடுக்கப்பட்ட சில காட்சிகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளில் F-35 விமானங்கள், அதே போன்று A-18 வகையான சூப்பர் ஹேரண்ட் ஜெட் விமானங்கள், இந்த விமானங்கள் எல்லாம் பயிற்சியில் ஈடுபடக்கூடிய காட்சிகள் எல்லாம் இன்றைக்கு வெளியாகி இருக்கு. இது இன்றைக்கு எடுத்த வீடியோ என்று சொல்லித்தான் அமெரிக்கா வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்றைய தினம் பேசுகிற நேரத்தில் என்ன சொன்னார்னா, அவருடைய ஏர்ஃபோர்ஸ் ஒன்ல வச்சு பேசும்போது பத்திரிகையாளர்களுக்கு அமெரிக்காவினுடைய கடற்படை ஆர்ம்டா என்று சொல்லுவாங்க, இந்த அமெரிக்காவினுடைய கடற்படை வளைகுடா பகுதியை நோக்கி நகர்ந்து வருகிறது அப்படிங்கிறது அவர் வெளிப்படையாகவே சொன்னார். விமானம் தாங்கி கப்பல் தாக்குதல் குழு, அதே போன்று மற்றுமுள்ள அமெரிக்காவினுடைய படைகள் எதிர்வருகிற நாட்களில் மத்திய கிழக்குக்கு வரும் என்று சொல்லி அதிகாரிகள் எனக்கு சொல்லிட்டாங்க, எனவே அந்த கப்பல்கள் போகிறது உண்மைதான் என்று சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவினுடைய யுத்த கப்பல்கள் மத்திய கிழக்கை நோக்கி நகர்கிறது என்கிற செய்தியை சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் நேற்று பேசும்போது என்ன சொன்னார்னா, நாங்கள் ஈரானை கவனித்துக் கொண்டிருக்கிறோம், ஈரானை நாங்கள் மறந்துட்டோம் அல்லது கடந்து போயிட்டோம் என்றது கிடையாது, ஈரானை நாங்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறோம், அதே போன்று ஈரானை நோக்கி ஒரு பெரிய படை முன்னேறி வருகிறது, எதுவும் நடப்பதை நான் விரும்பவில்லை, ஆனாலும் நாங்கள் அவர்களை மிக உன்னிப்பாக கண்காணித்துக் கொண்டே வருகிறோம் அப்படிங்கிறாரு. நாங்கள் யுத்தம் பண்ணுவோம்ங்கிற வேர்டு அவர் சொல்லலை, ஆனால் உன்னிப்பாக கவனிக்கிறோம்னு இராணுவங்கள் எல்லாம் அங்கிட்டு நகர்த்துகிற காட்சிகளை தான் அவங்க வெளியிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படியான சூழலை தான் தென்சீன கடலில் இருந்த பல கப்பல்கள் அமெரிக்காவினுடைய தற்போது மத்திய கிழக்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அரபு நாடுகள் எல்லாம் மீண்டும் மீண்டும் ஈரான் மீது நீங்கள் தாக்குதல் நடத்திவிடக் கூடாது என்பதை வலியுறுத்தி கொண்டே இருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அமெரிக்காவினுடைய பத்திரிகைக்கு ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி வழங்கியிருக்கக்கூடிய பேட்டியில் மீண்டும் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, எங்களை நோக்கி என்ன தாக்குதல் நடத்தப்பட்டாலும் அமெரிக்காவினுடைய தளங்கள் எந்த அரபு நாடுகளில் இருக்கோ அந்த தளங்கள் அத்தனை மீதும் நாங்கள் தாக்குதல்களை நடத்துவோம், இஸ்ரேல் மீதும் தாக்குதல்களை நடத்துவோம், எனவே எங்களை சீண்டாதவரை நாங்கள் தாக்குதல் நடத்த மாட்டோம், எங்களை சீண்டினால் கண்டிப்பாக பதிலடி நிச்சயம் என்பதையும் சொல்லியிருக்கிறார். எனவே மத்திய கிழக்கில் மீண்டும் பரபரப்பு தொற்றி இருக்கிறது. ஈரானோட அமெரிக்கா சண்டை இல்லை என்கிற ஒரு நிலை இருந்த நேரத்தில் தான் தற்போது அமெரிக்காவினுடைய படைகள் மத்திய கிழக்குக்கு நகர்ந்து வரக்கூடிய காட்சிகளை நம்ம காண முடிகிறது. எனவே எதுவும் நடக்கலாம் என்கிற ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரமடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக வாகிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.